ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஜ் ஐஏஎஸ் அகாடமி திருமங்கலம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நம்மளுடைய தமிழ் பார்ட் சியில் நம்மளுடைய டிஎன்பிஎஸோட அஃபீஷியல் சிலபஸில் இருக்கக்கூடிய பார்ட் சியில் இருக்கக்கூடிய 15வது கண்டு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ உலகளாவிய தமிழர்களுடைய சிறப்பும் பெருமையும் தமிழ் பணியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டென்ட் பார்க்க போகிறோம். தென் இதோட கண்டினியூஸாக நாளைக்கு உண்டான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 17வது சாப்டர். 17வது சாப்டரில் தமிழ் மகளினுடைய சிறப்பு, மூவலூர் ராமாமிர்தமால், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், வேலுநாச்சியார் மற்றும் சாதனை மகளிரினுடைய விடுதலை போராட்டத்தில் மகளிர் பங்கு, தில்லையாடி வள்ளியம்மை, ராணி மங்கம்மாள், அன்னி பெசன்ட் அம்மையார், இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாளைக்கு காலையில் 6 மணிக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து உலகளாவிய தமிழர்களுடைய சிறப்பும் பெருமையும் தமிழ் பணியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சரி, ஓகே. இதில் பேலன்ஸ் கூட இந்த ஒரு சில கண்டென்ட்டும் நமக்கு வந்து ஒரு சில கேள்விகளும் இருக்கும். சரிங்களா? ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த டாபிக் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இந்த டாப்பிக்கில். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இதில் உண்டான கேள்விகள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல் கேள்வி, உலக சுற்றுச்சூழல் நாள் என்னைக்கு நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம்? உலக சுற்றுச்சூழல் நாள் நம்ம என்னைக்கு கடைபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேள்வி. ஸோ ஃபஸ்ட்டு கேள்விக்கான ஆன்சர் நீங்கள் தெரிஞ்சது அப்படின்னா டேரெக்டாக ஆன்சர் அப்படிங்கிறது பண்ணலாம். அதர்வைஸ் உங்களுக்கு ஆன்சர் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் இங்கே நோட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜூன் 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியோட நம்ம ஒரு புக்கு நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய அகாடமியின் சார்பாக. ஸோ நம்மளுடைய பிரான்ச் நம்ம ஆலங்குளத்தில் நம்மளுடைய அகாடமி வந்து நேர்மை ஐஏஎஸ் அகாடமி இருக்குது. அந்த அகாடமியில் சார்பாக நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் முன்னபே புக்கு. இந்த புக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா 50 தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையுமே தலைப்பு வாரியாக வினாவங்கியை நான் உங்களுக்கு நான் பிரித்து கொடுத்துருக்கேன். தமிழை இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இருக்கும். பொது அறிவியலை பொறுத்த வரைக்கும் சயின்ஸோட கேட்டகரி உங்களுக்கு தனியாக இருக்கும், சோசியல் சயின்ஸோட கேட்டகரி தனியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கேன். இதோட இண்டெக்ஸ் பேஜ் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன், நீங்கள் பாருங்களேன். இதோட இண்டெக்ஸ் பேஜை நீங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் டாபிக்ஸ் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன்னா இந்த உங்களுக்கு இண்டெக்ஸ் பேஜ் ஷோ பண்ணுற பாருங்கள். ஸோ நம்மளுடைய ஐஏஎஸ் அகாடமி சார்பாக கொடுக்கப்பட்ட கண்டென்ட் தான் இந்த இதில். இப்போ நான் தமிழில் வந்து உங்களுக்கு இங்கே பார்த்த சிலபஸ் வந்து இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டு 3 கேட்டகரியாக சொல்லியிருக்கேனா. பட் இங்கே இலக்கணத்தோட கேட்டகரியே நமக்கு டிஎன்பிஎஸோட அஃபீஷியல் சிலபஸில் இலக்கணத்தோட கேட்டகரி எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கேட்டகரியுமே உங்களுக்கு அப்படியே பிரித்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மொத்தம் 21 சப் கேட்டகரி இருக்கும் இலக்கணத்தில். தென் பார்ட் பியில் வந்து ஒரு 10 சப் கேட்டகரி இருக்கும். தென் பார்ட் சியில் இருக்கக்கூடிய கேட்டகரி இருக்குல்ல, இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக இப்போ நம்ம வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டாக? இப்போ நம்ம டாபிக் வைஸ் பார்த்துருக்கக்கூடிய டெஸ்ட்டில் இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 46வது சாப்டர் உலகளாவிய தமிழுடைய சிறப்பும் பெருமையும் தமிழ் பணியும் அப்படின்னு சொல்கிறோம். பேஜ் நம்பர் 270வது பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 270ல் நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா 275 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா தான் கொஞ்சம் அங்கே போகும். 263 தான் வந்திருக்கு. இன்னொரு 7 பேஜ். ஸோ 270வது பேஜில் இருந்து உங்களுக்கு அந்த கண்டென்ட் கொடுத்துருக்கேன். சரிங்களா? எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? எஸ். உலகளாவிய தமிழுடைய சிறப்பும் பெருமையும் தமிழ் பணியும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். உலகமெங்கும் தமிழக வாழக்கூடிய நாடுகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி மொத்தம் இந்த டாப்பிக்கில் மட்டும் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த டாப்பிக்கில் மட்டும் கிட்டத்தட்ட 34 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த 34 கேள்விகளை நீங்கள் படிக்கும்போது இந்த பார்ட் சியில் நம்ம படிக்க வேண்டிய இந்த சாப்டருக்கு நீங்கள் என்ன மாதிரிலாம் கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும். நம்மளும் எங்கே படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டாபிக் வைஸ் நீங்கள் வந்து எல்லா சாப்டரையும் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸோட புக்கை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இந்த புக்கில் இது எல்லாமே எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின். அதுதான் ஃபஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். எதுவுமே நம்ம கொடுக்கல. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் உங்களுக்கு அப்படியே ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு டாபிக் வைஸாக உங்களுக்கு வந்து தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்படி படிக்கும்போது உங்களுக்கு அந்த டாப்பிக்கை நீங்கள் எந்த மாதிரி தெளிவாக படித்தா நீங்கள் வந்து முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்து தெளிவாக கிடைக்கும். சரிங்களா? சரி, அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், பாண்டி மண்டலத்தின் நிலப்பகுதியில் ஏரியை எவ்வாறு அழைப்பர்? பாண்டி மண்டலத்தினுடைய நிலப்பகுதியில் ஏரியை நம்ம மதுரை பகுதியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கண்மாய்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? கண்மாய் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என கூறக்கூடிய நூல் என்ன நூல்? உணவுங்கிறது நிலத்தோடு நீரே அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் என்ன நூல்? சரியான பதில் புறநானூறு. சரியான பதில் புறநானூறு. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுபவர் யார்? இந்திய நீர்ப்பாசனத்தினுடைய தந்தை என அறியப்படக்கூடிய நபர் யார்? சர் ஆர்தர் காட்டன். சர் ஆர்தர் காட்டன். தென் கல்லணைக்கு சர் ஆர்தர் காட்டன் வைத்த பெயர் என்ன பெயர்? சர் ஆர்தர் காட்டன் வைத்த பெயர் என்ன பெயர் கல்லணைக்கு? கிராண்ட் அணைக்கட். கிராண்ட் அணைக்கட். கல்லணை கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை. கல்லணை என்ன கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை அப்படின்னு சொல்லுவாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி தான் எது அப்படின்னு பார்த்தோன்னா கோதாவரி நதி இருக்குல்ல,
கோதாவரி குறுக்கே, கோதாவரியினுடைய குறுக்கே தௌலீஸ்வரம் அணை, தௌலீஸ்வரம் அணை பேஸ் பண்ணி 1873. தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என கூறியவர் யார்? சரியான பதில் பேராசிரியர் தோ. பரமசிவன். பேராசிரியர் தோ. பரமசிவன். குள்ள குளிர குடைந்து நீராடி என்றவர் யார்? குள்ள குளிர குடைந்து நீராடி என்றவர் யார்? 58. சரியான பதில் ஆண்டாள். சரியான பதில் ஆண்டாள். சனி நீராடு என்பது சனி நீராடு, சனி நீராடு. இது என்ன? ஔவையினுடைய வாக்கு, ஔவையினுடைய வாக்கு அப்படின்னு சொல்லுவோம். பேஜ் நம்பர் 6 இருக்கக்கூடிய கண்டென்ட். ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு கண்டென்ட் தான். தென் PSLV திட்டம் தொடங்க அரசு அனுமதித்த ஆண்டு எந்த ஆண்டு? PSLV ஸ்கீம் தொடங்குறதுக்கு எந்த வருஷம் அரசு அங்கீகாரம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1983. இந்திய விண்வெளி திட்டத்தினுடைய தந்தை என கருதப்படக்கூடிய நபர் யார்? இந்திய விண்வெளித்துறையினுடைய தந்தை என கருதப்படக்கூடிய நபர் யார்? சரியான பதில் விக்ரம் சாராபாய். சரியான பதில் விக்ரம் சாராபாய். ஆரியபட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவரும் இவர் தான். விக்ரம் சாராபாயை சொல்லுவாங்க. தென் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு செயல்பட்டு வருகிறது? சரியான பதில் திருவனந்தபுரம். சரியான பதில் திருவனந்தபுரம். செயற்கைக்கோள் ஏவு ஊர்தி பற்றிய முழு விவரங்களையும் மின்னிலக்க முறையில் சேகரிக்கக்கூடிய டாக்டர் கே. சிவன் உருவாக்கிய மென்பொருள் என்ன மென்பொருள்? சிவன் உருவாக்கிய மென்பொருள் சித்தாரா. என்ன மென்பொருள்? சித்தாரா. தென் 64. இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், இந்திய ஏவுகணை நாயகன், இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை பெற்றவர். இந்த பெருமைக்கு உரிய நபர் யார்? டாக்டர் அப்துல் கலாம். டாக்டர் அப்துல் கலாம் ஐயா. தென் 65. 2015 தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருது பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யார்? 2012 உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றியவர் யார்? 65. சரியான பதில் ரெண்டுக்குமே சேம், வளர்மதி. 66. இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்ட இயக்குநராக இருந்தவர் யார்? இந்தியா நிலவுக்கு முதலில் அனுப்பிய ஆய்வுக்களமான சந்திராயன் 1 திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார்? ஸோ ஃபஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய கண்டென்ட் அருணன் சுப்பையா. தென் நிலவுக்கு அனுப்பப்பட்டதில் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மயில்சாமி அண்ணாதுரை. மயில்சாமி அண்ணாதுரை, இளைய கலாம் சொல்லுவோம். தென் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தமது அறிவியல் அனுபவங்களை டேஸ் என்னும் நூலாக எழுதியுள்ளார். அறிவியல் அனுபவங்களை என்ன நூலாக எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா கையருகே நிலா. கையருகே நிலா. தென் ஜப்பானியர்கள் யார் தலைமையில் இந்திய தேசிய இராணுவம் என்ற படையை உருவாக்கினர்? சரியான பதில் மோகன் சிங். 1943 ஜூலை 9 இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்ற நேதாஜியினுடைய போர் முழக்கம் என்ன முழக்கம்? சரியான பதில் டெல்லி நோக்கி செல்லுங்கள். டெல்லி நோக்கி செல்லுங்கள்.
இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என கூறிய நபர்? சரியான பதில் தில்லான். இம்பீரியல் மிலிட்ரி அகாடமி எங்குள்ளது? இம்பீரியல் மிலிட்ரி அகாடமி எங்குள்ளது? சரியான பதில் ஜப்பான். இந்திய தேசிய இராணுவ படையின் பெண்கள் பிரிவினுடைய பெயர் என்ன பெயர்? பெண்கள் பிரிவிற்கு தலைமையேற்ற நபர் யார்? பெண்கள் பிரிவினுடைய பெயர் என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா ஜான்சி ராணி. தலைமை தாங்கிய நபர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா லக்ஷ்மி. யார்? லட்சுமி. மலேயாவின் உள்ள தமிழர்களினுடைய ரத்தம் நேதாஜியினுடைய மூளையில் கட்டியாக உள்ளது என்ற நபர் யார்? ஆங்கிலத்தினுடைய பிரதமர், பிரிட்டிஷோட பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில். யார் சொல்லியிருப்பா? வின்ஸ்டன் சர்ச்சில். இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர்? சரியான பதில் பேராசிரியர் மா சு அண்ணாமலை. பேராசிரியர் மா சு அண்ணாமலை. பஞ்சமுகி என்ற கர்நாடக செவ்வியல் ராகம் உருவாக்கியவர்? சரியான பதில் இளையராஜா. ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் எந்த திரைப்படத்திற்காக கோல்டன் குளோப் விருது பெற்றார்? சரியான பதில் ஸ்லம்டாக். சரியான பதில் ஸ்லம்டாக் மில்லியனர். ஸ்லம்டாக் மில்லியனர். சரியா? அவ்வளோதான் இன்றைக்கி உண்டான டாப்பிக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறது. நாளைக்கு காலையில் உங்களுக்கு சாப்டர் 17. ஸோ இந்த 17வது சாப்டரில் கூடிய கேள்விகள் நாளைக்கு காலையில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். நாளைக்கு காலையில் 6 மணிக்கு மறக்காமல் ஏஎம் லைவில் வந்துடுங்க. ஸோ லைவில் உங்களுக்கு இந்த டாபிக் உங்களுக்கு ப்ரீமியரில் உங்களுக்கு டாபிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். சரியா? சரி, ஓகே. இது முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கடுத்து 18, 19, 20, 21 இந்த 4 சாப்டர் தான். இந்த 4 சாப்டர் முடிஞ்சாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய பார்ட் சி அப்படிங்கிற சாப்டர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். பார்ட் சி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். முடிஞ்சோன்னா பார்ட் பியில் 5 கண்டென்ட் இருக்குது. அந்த 5ஐயும் நம்ம முடிச்சிடலாம். ஸோ அதுவும் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஸோ இந்த டாபிக் வைஸ் போகக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஓல்டு கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய புக்கை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நம்மளுடைய புக்கில் இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது ஃபைனல் கிடையாது. நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கணும். எல்லா ஆன்சரையும் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கணும். சரியா? சரி, இந்த புக்கு உங்களுக்கு ஒரு வேலை வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப் நம்பர் 8489637338 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் புக் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு புக்கை எப்படி பை பண்ணுறதுன்னு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் புக்கை பை பண்ணிட்டீங்கன்னா எஸ்டி கொரியர் மூலமாக உங்களுக்கு வந்து புக்கை வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? எஸ்டி கொரியர் மூலமாக புக்கை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. புக்கை உங்களுக்கு டேரெக்டாக வீட்டுக்கே வந்துடும். சரியா? சரி, ஓகே. ஃபர்தர் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான கண்டென்ட்டோட உங்களை நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ.